இது அடர்ந்த காடு சரியா. இந்த காட்டில் ஆட்டோ பூச்சிங்க, இந்த கம்பளி பூச்சிங்களும் இருக்கும். விஷயம் கத்திராத பார்த்து. இதுதாங்க நம்ம ரூட் மேப்பு. இந்த வழி தான் போக போகிறோம். காடு சரியா. இந்த காட்டில் ஆட்டோ பூச்சிங்க, இந்த கம்பளி பூச்சிங்களும் இருக்கும். விஷயம் கத்திராத பார்த்து. என்ட்ரன்ஸ் வந்தோடனே கொஞ்சம் தூரத்துலேயே இந்த வந்து லெவல் கிராசிங் வந்துடலாம். இங்கேருந்து வந்து ஃபுல்லாக பாறையும் தண்ணி வந்து இங்கே வந்து ஒளிஞ்சு வருது. இங்கேருந்து நம்ம இன்னும் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். எந்த பக்கம் வழினே தெரியாமல் போயிட்டுருக்கோம். பட் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்கட்டில் அமைச்சிருக்காங்க. பட் இந்த படிக்கட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். இந்த சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன். இங்கே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்ற ஓட்டி தான் நம்ம நடந்து போக போகிறோம். இது கோயில் வரைக்கும் போகுமான்னு தெரியல. நம்ம ஆற்ற ஓட்டி நடந்து போயிட்டுருக்கோம் இது வரைக்குமே. அங்கங்கே வந்து சில இடத்துங்களை வந்து விலங்குகளை புண்படுத்தாதீங்க, விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே டஸ்ட்பினும் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் பிளாஸ்டிக்கில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண முடியாது, தண்ணி பாட்டிலாக அதெல்லாம் கிடைக்குது. தண்ணி பாட்டில் கொண்டு வந்தாலுமே இங்கே எங்கேயும் காட்டில் தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. ஏன்னா இது வந்து கோவிலுக்கு மட்டும் இல்லை, இங்கே காட்டில் நிறைய விலங்குகளும் வாழுதுங்க. அந்த விலங்குகளும் சொந்தமானது தான் இந்த காடு. அதோட இடத்துக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் பொருளை பொறுத்து அதை நம்ம வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் வழுக்குப்பாறை. இது ஏன் வழுக்குப்பாறைன்னு சொல்கிறாங்க இப்போ தான் தெரியுது. ஏன்னா கால் வச்சா ஃபுல்லாக வழுக்கும் போல். எனவே நீங்கள் ஷூஸ் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் செப்பல்ஸ்லாம் வந்தால் கடை வலிக்க விட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அடுத்து வந்து சங்கிலி அத்தி பொத்துன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இந்த சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன். அவ்வளோதாங்க, நம்ம ஆற்றை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் படிக்கட்டு கிடையாது. இதுக்கப்புறம் இது மாதிரி கல் முள்ளு பார்த்து தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஏறி போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன்ஸ் டவர்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோனுமே இல்லை. இங்கே நேச்சுரல் நம்ம என்ஜாய் பண்ணோம். ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது நமக்கு இங்கே வந்தால். ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லாவே இருக்குதுங்க. இங்கே நம்ம இங்கே இருக்க எந்த விலங்குகளையும் சேதப்படுத்தாமல், இங்கே இருக்கிற எந்த காட்டையும் நம்ம சேதப்படுத்தாமல் நம்ம வந்து போனோம்னா நமக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இங்கே வியூவை பாருங்கள், பயங்கரமாக வியூ. அது நம்ம வந்த டைம் வந்து நவம்பர் மாதம் நல்ல ஒரு மழை சீசனை வந்து நான் வந்துட்டேன். பட் ஆனால் நமக்கு எதோ அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹெவி மழை இல்லை, லைட் மழைனால நம்ம அலோவ் பண்ணிட்டாங்க. பட் ஹெவி மழை தான் கண்டிப்பாக இங்கே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதனால் வந்து சேஃபாக போங்க. இந்த லெவலுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் இருக்குங்க. இந்த மாடு வந்து கோவில் மாடா இல்லை இங்கே கிராமத்தில் இருக்கவங்க யாராவது மேய்க்கிறாங்கன்னு தெரில. அது இதுவும் இவ்வளோ இயர்லி மார்னிங் யாரும் வந்து விட்டுறாங்கன்னு தெரில. எனிவே மாடை கொஞ்சம் பார்த்தா பயமாக தான் இருக்குது. நம்ம எதுக்கு ஒதுங்கி போயிடுவோம். நம்ம விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் விலங்குகள் நம்ம எதுவும் பண்ணாது. நம்மளாக போய் எதுவும் பண்ணாமல் தான் விலங்குகள் நம்மளை பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் வந்து தண்ணி வந்த வழி நல்லா தெளிவாக தெரியுது. இதெல்லாம் இந்த வழி தண்ணி நிறைய வந்திருக்குன்னு. ஸோ இந்த ஃப்ளட் டைமு நிறையவே தண்ணி இங்கே அதிகமாக வரும் போல். அதனால தான் வந்து மழை சீசனில் வந்து இந்த கோவிலுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு தடவை சதுரகிரி வர பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வெதரையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்கிட்ட இந்த கோவில் இருக்குது, மதுரை மாவட்டம்னு சொல்லுவாங்க. பட் கோவில் இருக்கிறது மதுரை மாவட்டம் தான், ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக தான் நீங்கள் வரணும். அதனால் மதுரை மாவட்டத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் வெதர் சீசன் ரெயின்ஃபாலோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோயிலுக்கு வர்றது பிளான் பண்ணுங்கள். இந்த இடம் தாங்க சதுரகிரிக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வழி இருக்குது. 3 வழியில் ஒரு வழி தான் வருஷ நட்டு பாதைன்னு சொல்லுவாங்க. இதை இயர்லி ஒன்ஸ் ஒரு தடவை மட்டும் இந்த வந்து ஓப்பன் பண்ணுவாங்க.
இது வந்தீங்கன்னா நீங்கள் வருஷநாட்டு வழியாக வந்து இந்த ரூட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுவீங்க. இங்கே வந்து நீங்கள் மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும். வருஷநாட்டு பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான மலையேற்றம்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை, பட் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்க்கணும். இங்கே வந்து நீங்கள் ஜாயிண்ட் ஆகி இதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சதுர ரூட்டில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணுறாங்களாம். இயர்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களா அது? இந்த வித்தியாசமான மலை நீங்கள் மலையேற்றும் போது நீங்கள் அன்றைக்கி பார்க்க முடியும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மரம். இந்த மரத்தில் வந்து ஒரு அபூர்வமான ஒரு விலங்குகள் ஒரு உருவம் போல் அமைஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் பார்க்க ஒரு நார்மலாக வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. சில அதிசயங்களும் நிறைய அபூர்வங்களையும் மறைச்சிருக்கதா அந்த காடு. அது சதுரகிரி காடு வந்து பல சித்தர்கள் வாழும் காடுன்னு சொல்கிறாங்க. சித்திரங்கள் நேரடியாக காய்ச்சலிக்கணும், நமக்கு வந்து வேறு விலங்குகள் மூலம் நமக்கு வந்து சித்திரங்கள் காய்ச்சலிப்பாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். சொன்னேன்ல, மதுரை மாவட்டம். இங்கேருந்து தான் வந்து மதுரை மாவட்டம் ஆரம்பிக்குது. இங்கே போர்டே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ சதுரகிரி கோவில் அமைஞ்சிருக்குது வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ளே தான். போகிற வழி என்னவோ தான் நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு போவோம். பட் கோயில் அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு கோயில் உங்களுக்கு. ஆனால் சதுரகிரி போட்டால் நீங்கள் மதுரை மாவட்டம் தான் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லைட்டாக தான் வெயில் அடிக்குது. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்துட்டு நம்ம. அதனால் வந்து வெயில் அவ்வளோவா தெரியல. வெயில் இருந்தாலும் வெயில் அவ்வளோவா தெரியல. டைம் வந்து 11 ஆகுது இப்போ டைம் நமக்கு. வெயில் வந்து மழை காலத்தினால வெயில் அவ்வளோவா தெரியல நமக்கு. பொறுமையாக நம்ம போயிட்டுருக்கோம். தூரத்தில் ஓட சவுண்ட், இந்த தண்ணி சவுண்டு தாங்க அதிகமாக கேட்குது நமக்கு. உங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் பயங்கரமாக தண்ணி சவுண்டு. பக்கத்தில் பெரிய ஆறு வருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஆற்றை ஒட்டி தான் நம்ம நடந்து போகிறோமே. நம்ம கீழே ஆறு, நம்ம மேலே இந்த நடந்து போயிட்டுருக்கோமே நம்ம. இது இங்கே பார்த்தியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க முடிக்காணிக்கை செலுத்துறது. சிவனுக்கு இப்போலாம் முடிக்காணிக்கை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எதுக்குன்னு தெரில எனக்கு சீரியஸாகவே. கோவிலுக்கு நம்ம வந்து போகிறது ஒரு வேண்டுதலுக்காக வர விஷயம் இடம் கிடையாது. கோவிலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோவிலில் வந்து நம்ம சிந்திக்கிறதுக்காகவும் நம்ம யோசிக்கிறதுக்காகவும் இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் தான் கோவில். எல்லா கோவிலையும் அப்படி தான். கோவில் வந்துட்டு தாங்க என்ட்ரன்ஸ் சுந்தர மகாலிங்க கோவில். இந்த கோவில் தான் முதல்ல வந்து வரும் உங்களுக்கு. ஒரு ஓடை ஒன்று இருக்கும், அந்த ஓடை தாண்டி தான் இங்கே கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தண்ணி எல்லாமே சில்லுன்னு இருக்குது. நம்ம அந்த சில்லு இறங்கி தான் நம்ம நடந்து போகணும். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது கோவில் வந்து. கோவில் ரொம்ப அழகாகவும் பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக போயிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிது இந்த கோயிலில் வந்து. அந்த பழமைத்துவம் மாறாமல் இந்த கோயிலை ஒன்றும் பராமரிச்சுட்டு வராங்க. அதுவே பெரிய விஷயங்க. நம்ம சுந்தர மகாலிங்கம் பார்த்துட்டு அடுத்து சந்தன மகாலிங்கம் பார்க்க நம்ம மலை ஒரு படிக்கட்டு ஏறிட்டுருக்கோம். பெரிய படிக்கட்டில் இல்லை, ஆனால் பட் ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. நம்ம மலை ஏறி வந்தது கூட அவ்வளோ பெருசாக வலிக்காது, பட் இந்த பாதை ஏறவும் வலிக்கும். ஏன்னா நம்ம 20 தூரம் ஏறி வந்த மலை வந்து சமமாக இருக்கும், இது வந்து செங்குத்தாக இருக்குது. அதனால் ஏற போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ அவ்வளோ பண்ண மாட்டுறாங்க, ஏன்னா கூட்டமும் இல்லை. கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கனால நம்ம பூசாரிங்களாம் நம்ம வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் ஃபோன்ஸ் வந்து மேக்ஸிமம் சைலண்ட்டில் வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணுற இடமும் இது கிடையாது. ஃபஸ்ட்டு சிக்னலும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு. இது முடிச்சு நம்ம அடுத்த அன்னதானம் சாப்பிட போகிறோம். எனிவே எல்லா சிவபக்தரும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாக வந்து பார்க்க வேண்டிய கோவில் வந்து இந்த சதுரகிரி கோவில். கண்டிப்பாக வாங்க, சேஃபாக போங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிங்க. எந்த விலங்குகளும் துன்புறுத்த வேண்டாம்.